நீங்க ட்ரூவா மணியோட வேல்யூ என்ன அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அப்படி புரிஞ்சு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். எப்படி மணியோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்பர் ஒன், அந்த மணிக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். பணம் அப்படிங்கிறது வெறும் செலவு பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய டூல். அந்த டூலை நம்ம நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது நம்மளை செக்யூர்டா வச்சுக்கும். அது நம்மளை ஃப்ரீயா வச்சுக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம லைஃப்ல நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு பணம் தேவை. நமக்கு பிடிச்சதெல்லாம் வேணும். நம்மளோட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபை டிட்டர்மைன் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த மணி தான். ஸோ பர்பஸ் ஆஃப் மணி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பணத்தை வேல்யூ பண்ணுவீங்க. நம்பர் டூ, சின்ன சின்ன பணத்தை கூட நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன ஒரு பைசானாலும் அந்த ஒரு பைசாவை நீங்க வேல்யூ பண்ணணும். இன்னைக்கு ஒரு 10 ருபீஸ் செலவு பண்ணீங்க, இல்லை இன்னைக்கு ஒரு 5 ருபீஸ் செலவு பண்ணீங்கன்னா அந்த 5 ருபீஸ் எங்க செலவு பண்றீங்க அப்படிங்கறத நீங்க ட்ராக் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்பர் 3, இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் கவர் ஆகிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிளெவரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பணத்தை நீங்க வேல்யூ பண்றீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் டேர்ம் பிளஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பல மடங்கா உயர்த்தருக்கு நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணி அதுக்காக பண்ணணும். நீங்க நம்பர் 4, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு நம்ம வேல்யூவே கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அந்த பணத்துக்கு நம்ம வேல்யூ கொடுக்கல அப்படின்னா பணம் நம்ம கிட்ட வருமா வராதா? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஸோ பணத்தை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 5, முக்கியமான ஒரு விஷயம், பணத்தோட வேல்யூவை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. உங்க ஃபேமிலியில சொல்லி கொடுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்ல சொல்லி கொடுங்க, உங்க குழந்தைங்களுக்கு முக்கியமா சொல்லி கொடுங்க. பணத்தோட வேல்யூவை பத்தி தயவு செய்து டீச் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே பணத்தோட வேல்யூவை சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பெருசாகும் போது அவங்களும் அந்த வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பணத்தை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஜென்ரேஷன்ல பொருளோட வேல்யூவே தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு மணி வேல்யூ தெரியல, அந்த பணத்தோட அருமை, அதனோட மதிப்பு தெரியல. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பணத்தோட வேல்யூ டீச் பண்ணும். ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அந்த பொருளை எப்படி வாங்குனீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் வந்தது, ஸோ அதுலதான் நம்ம வாங்கணும், அதை எப்படி நம்ம சேஃபா பத்திரமா வச்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேல்யூவை நீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு டீச் பண்ணும். ஸோ வேல்யூஸ் டீச் பண்ணும்போது உங்களுக்கும் அது பல மடங்கு ஆகும். அதை கேட்கறவங்களுக்கும் அந்த வேல்யூவை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பணத்தை வேல்யூ பண்றது அப்படிங்கிறது நான் மைசர், நான் பணத்தை செலவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க பணத்தை வேல்யூ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பார்ப்பீங்க. ஸோ இன்னையில இருந்து நீங்க பணத்தை எப்படி வேல்யூ பண்ண போறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.